கிரேட்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி அவங்களுடைய பாயிண்ட் டேபிள்ல டாப்ல இருக்காங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும். 10 மேட்ச்ல 7 வெற்றிகள், 6 அவே வெற்றிகளுங்க. வரிசையா 6 மேட்ச் ஜெயிச்ச ரெக்கார்டை ஆர்சிபி மட்டும்தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த சீசன்ல ஏகப்பட்ட ரெக்கார்டு சென்னையில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 17 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அடிச்சு தூக்குனதாகட்டும், அதுக்கப்புறம் கேகேஆர் சம்பவம் பண்ணதாகட்டும், ஸோ அது மட்டும் இல்லாமல் மும்பை அடிச்சதாகட்டும், இந்த மாதிரி அவேல பக்காவா பண்ணியிருக்காங்க. ஆனா பிரச்சனையே ஹோம் கிரவுண்டு தான். எஸ் அப்கோர்ஸ் போன மேட்ச் ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியே நீங்க சொன்னாலுமே கம்ஃபர்டபுளான வெற்றி இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா ஆர்ஆர் ஒரு மொக்க டீமுங்க. சேசிங்ல ஆல்மோஸ்ட் கையில் இருந்த மேட்ச் 20 பாலுக்கு 20 ரன் வேணுங்கிற ஸ்டேஜ்ல இருந்து தோத்தாங்க. 6 பாலுக்கு 9 ரன் தான் வேணுங்கிற மாதிரியான ஸ்டேஜ்ல இருந்து தோத்தாங்க. சூப்பர் ஓவர் போய் தோத்தாங்க. அண்ட் ஆர்சிபி கூடயுமே கையில் இருந்த மேட்ச் ஆர்சிபி ஃபேன்ஸே மனசை விட்டுட்டாங்க அந்த சமயத்துல. ஹெட்மேயர் தேவையில்லாம வந்த அவுட்டு, ஜுரேலுடைய அந்த ஜிதேஷ் சர்மாவுடைய எக்ஸலன்ட் ரிவ்யூ. ஸோ இது மூலியமா பாக்குறதுனால தான் நமக்கு நல்லாவே தெரியுது அவங்க கிட்ட ஒரு ஃபினிஷரும் வந்துட்டு ஒரு ஷாட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஹெட்மேயருக்கு பதிலாக என்னை பொறுத்த வரைக்கும் பட்லர் எல்லாம் வந்துட்டு ரீடைன் பண்ணிருக்கலாம். அஃப்கோர்ஸ் அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பட் இருந்தாலுமே அது அவ்வளோ பெரிய கம்ஃபர்டபுள் வெற்றி இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இப்போதைக்கு 3 சின்ன சுவாமியில மேட்ச், ஒரு அவே மேட்ச், 4 மேட்ச் ஆர்சிபிக்கு இருக்கு. 4ல எவ்வளோ வின் பண்ணுவாங்கங்கிறத பார்க்கணும். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, ஆர்சிபியோடைய அந்த ஸ்குவாட் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா 2008 இருந்து இப்போ வரைக்குமே தி பெஸ்ட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லணும்னா நான் இந்த ஸ்குவாடை சொல்லுவேங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மேட்ச்ல ஒவ்வொரு வின்னர் இருக்காங்க. விராட் கோலி ஒரு மேட்ச் அடிச்சு கொடுக்குறாரு, பட்டிதர் ஒரு மேட்ச் நல்லா பண்றாரு, படிக்கல் அப்கோர்ஸ் ஒரு 70 அந்த மேட்ச் வந்துட்டு சூப்பரா பண்ணி கொடுத்தாரு, குருநாள் பாண்டியா நேற்று மேட்ச் அடிச்சு கொடுத்தாரு, மேட்சுக்கு ஹேஸ்லுட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, புவி வந்துட்டு ஒரு மேட்ச் மிஸ் பண்ணாலும் இன்னொரு மேட்ச் வந்துட்டு பிடிச்சிடுறாரு. எஸ்தாயில மட்டும்தான் அவருடைய பீக் லெவலில் நம்மளால பார்க்க முடியலையே தவிர, ஸோ மற்றபடி எல்லாருமே அவங்களுடைய ஆன் ஃபார்மில் இருக்காங்க. பெஞ்சில் சின்ன பசங்க நிறைய பேர் இருந்தாலுமே அவங்க இவங்களை ரிப்ளேஸ் பண்ற அளவுக்கு இல்லைங்க. ஸோ யாருக்குமே வாய்ப்பு கொடுக்க முடியாது. இந்த ஒரு படை சூப்பரான படை. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்சிபி ஸ்குவாட் எடுத்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நிறைய பேர் 2016 ஸ்குவாடை வந்துட்டு லவ் பண்ணுவீங்க. பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்குவாடு வந்துட்டு ஃபைனல் போனதுனால நான் சொல்லுவீங்க. ஆனால் அதுலேயுமே டாப் 3 தான். விராட் கோலி உசுரை கொடுத்து எல்லா சீசனையும் ஆடும்போது அந்த சீசன்ல சூப்பரான ஒரு ரன் அடிச்சு கொடுத்தாரு. அன்பிரேக்கபிள் ரெக்கார்ட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கிறிஸ் கெயிலுடைய இன்னிங்ஸு, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ஆப்ரகான், பெஞ்சமின் டிவிலியர்ஸ். ஸோ இவங்க 3 பேர் தான். ஸோ ஷேன் வாட்சனோ, கேஎல் ராகுலோ, சச்சின் பேபியோ அந்த லைனப்ல பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. மிடில் ஆர்டர் வீக்னால தான் அந்த ஒரு மேட்சை, அந்த ஒரு சீசனையே தோத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்க எந்த ஸ்குவாட் எடுத்து பார்த்தாலுமே இந்த டாப் 3 தான் பலமா இருக்கும். ஆனா இந்த ஸ்குவாட்ல டாப் ஆர்டர் அவுட் ஆனாலுமே மிடில் ஆர்டர்ல அடிச்சு கொடுக்கறக்கு ஆள் இருக்காங்க. ஒரு பேலன்ஸ்டான ஸ்குவாட் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த டீமை வச்சுட்டு தோக்கக்கூடாது அப்படின்னா அவங்க பண்ண வேண்டிய மொதல் விஷயம் என்ன அப்படின்னா டாப் 2ல ஃபினிஷ் பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய 4 மேட்ச்ல அட்லீஸ்ட் ஒரு 2 ஜெயிச்சு 9 வின் அப்படின்னா டாப் 2ல மேபி ஃபினிஷ் பண்ணலாம் ஒரு நல்ல ரன் ரேட்டோட. ஸோ அப்கோர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்ஹெச், அதுக்கப்புறம் இன்னும் எல்எஸ்ஜின்னு நினைக்கிறேன் சம்திங், இந்த 3 டீம் கூட தான் மேட்ச்னா கூட எல்லாருமே ஃபார்ம் அவுட்டு கீழே இருக்கக்கூடிய டீம்னா கூட சின்ன சுவாமிங்கிறதுனால தான் ஒரு சில பயம். ஸோ அப்கோர்ஸ் இவங்க நம்பர் 3 நம்பர் 4ல முடிச்சா என்ன பிரச்சனை அப்படின்னா எலிமினேட்டர் விளையாடணும், அதுக்கப்புறம் குவாலிஃபயர் 2 விளையாடணும், அதுக்கப்புறம் தான் ஃபைனல் வருவாங்க. ஸோ இந்த 3 மேட்ச்ல ஏதாவது ஒன்று தோத்தா கூட ஆர்சிபியோட லைஃப் முடிஞ்சு போயிருன்னு சொல்லி ஆகணும். இதே டாப் 2ல ஃபினிஷ் பண்ணாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். முதல் மேட்சை தோத்தாலுமே அடுத்த மேட்ச் வந்துட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இல்லைனா முதல் மேட்ச் ஜெயிச்சா கம்முன்னு போய் ஃபைனலில் வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி பல அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு கிடைக்க போகுதுங்கிறதுனால டாப் 2ல ஃபினிஷ் பண்றதுக்கான வேலைப்பாடுகள் பார்க்கணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்குவாட் ஏன் பெஸ்ட்டுங்கிறத நீங்களே டிஸ்பிளேல பார்த்துருப்பீங்க. ரீசன் இவ்வளோ ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ஆரஞ்சு கேப் ஹோல்டர் விராட் கோலி, பர்பிள் கேப் ஹோல்டர் ஹேசல்வுட். அந்த மாதிரி பவுலிங், பேட்டிங், ஆல்ரவுண்ட் டிபார்ட்மெண்ட்டுமே இந்த ஸ்குவாட் பக்காவான ஒரு ஸ்குவாடு. இதை வச்சு கண்டிப்பாக டைட்டில் அடிக்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன். ஸோ அப்கோர்ஸ் விராட் கோலி சொல்கிற மாதிரி இந்த சீசன் கம்முன்னு முடிகிற வரைக்கும் அந்த ஈசால கப் நம்மதே இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்கப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் யூஸ் பண்ண வேண்டாம். அப்கமிங் மேட்ச் எல்லாம் ஜெயிச்சு ஆர்சிபி எந்த அளவுக்கு மேலே போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மும்பையை பாராட்டி ஆகணுங்க. எங்கேயோ இருந்தாங்க, அடிச்சு பிடிச்சி எங்க எப்படியோ வந்துட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். அவங்க சுமார் கொடூரமான சைடாக தெரியுறாங்க. பும்ரா வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய அந்த பவுலிங் யூனிட், பேட்டிங் யூனிட், அவங்களுடைய பேலன்ஸ் சைடு பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கு. ஜிடி கிட்டத்தட்ட சைலண்ட் வாரியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா என்னுடைய ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா டாப் 4 யார் போவாங்கங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பேன். அதில் டிசி, பஞ்சாப், ஆர்சிபி இது எல்லாமே நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். எல்லா மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் ஜிடி கண்டிப்பாக உள்ள வரக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டாப் 3 தான் காரணம்.
டாப் 3 தாண்டி ஒரே பிளேயர் தான் யாரு அப்படின்னா நம்மளுடைய சாய் சுதர்சன். என்ன கன்சிஸ்டன்ட்டா ஆடிட்டு இருக்காரு. இப்பவுமே ஜிடி அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் சைடு கிடையாதுங்க. பவுலிங் யூனிட் சும்மா கன் மாதிரி இருக்கு, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா பேட்டிங் யூனிட்ல கில்லு, சாய் சுதர்சன், பட்லர் அவுட் ஆயிட்டா இப்போ ஒரு 180 சேஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அதுல 20 ரனுக்கு இந்த 3 விக்கெட் போயிடுச்சுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய ருதர்ஃபோர்ட்னாலேயோ அதுக்கப்புறம் டிவாட்டியானாலேயோ ஷாருக் கான்னாலேயோ அந்த 150 ரன் அடிக்க முடியுமான்னு கேட்டா வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஒரு 10% சான்ஸ் தான் இருக்குங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா டாப் 3 தான் பவர்ஃபுல். அந்த டாப் 3 அவுட் ஆகாம பாத்துக்கிறாங்க. கில்லு வந்துட்டு ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுக்கிறாரு, சாய் சுதர்சன் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கிறாரு, பட்லர் அப்கோர்ஸ் வந்து ஆக்சலரேட் பண்றாரு. அந்த டாப் 3 தான் இவங்களை எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. உண்மையாலுமே அந்த டீமும் கொஞ்சம் என்ன இம்ப்ரெஸ் பண்றாங்கன்னு நான் சொல்லுவேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷனை பத்தி ஒரு வீடியோ போடுறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஆர்சிபி ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் வந்துட்டு வெயிட் பண்றீங்க, எவ்வளவு பாயிண்ட்ல ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, அது எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்படி எனக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.